2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு சரியாக ஒரு வருட காலமே அவகாசம் இருக்கும் நிலையில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவுடன் மீண்டும் இணைய தயார் என்று கூறியிருக்கிறார் முன்னாள் முதல்வர் OPS. ஆனால் அப்பா பாசம் குட்டி பகை என்றபடி அவரது மகனோ விமர்சனக்கணையை எய்திருக்கிறார். அதிமுகவில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். டிடிவி தினகரன், சசிகலா, OPS ஆகியோர் அதிமுகவில் இருந்து வெளியேறிய அல்லது வெளியேற்றப்பட்ட பிறகு அக்கட்சி கலகலத்து போய் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இப்போதுதான் எழுந்து நிற்க முயன்று வருகிறது. இதற்கிடையே கடந்த 9ஆம் தேதி கோவையில் நடந்த அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் முக்கிய தலைவரான செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. அந்த நிகழ்ச்சிக்கான அழைப்புதல் முன்பே கொடுக்கப்பட்டாலும் நிகழ்ச்சியில் எம்ஜிஆரின் படமோ ஜெயலலிதாவின் படமோ இடம்பெறவில்லையே என்று ஆதங்கப்பட்ட செங்கோட்டையன் நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் தவிர்த்தார். இது அதிமுகவில் சர்ச்சையை கிளப்பியது. ஏற்கனவே 2-3 துண்டுகளாக சிதறி கிடக்கும் அதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவா என்பது வரை செங்கோட்டையனின் கோபம் அனலை கிளப்பியது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக மூத்த தலைவர்கள் EPS-ஐ சந்தித்து பேசிய விவகாரம் பேசுபொருளாக மாறியது. அப்படியெல்லாம் ஒன்று நடக்கவே இல்லை என்று எடப்பாடி கூற, பேசியது உண்மைதான் என்று அடித்துச் சொன்னார் செங்கோட்டையன். ஆக செங்கோட்டையனின் மனம் அதிமுகவை வலிமைப்படுத்தவே துடிப்பதாக அவரது ஆதரவாளர்கள் மார்தட்டி கொண்டனர். இந்த விவகாரம் அடங்குவதற்குள் அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழா சர்ச்சையானது. அதற்கும் பதிலளித்த செங்கோட்டையன் மீண்டும் ஒரு விளக்கத்தை கொடுத்து என்னை சோதிக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். இப்படியான சூழலில் நீண்ட காலமாக அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று கூறி வந்த OPS இப்போது எந்த நிபந்தனையும் இன்றி ஒன்று சேர விருப்பம் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தானும் டிடிவி தினகரன், சசிகலா ஆகிய மூவரும் அதிமுகவில் ஒன்றிணைய தயார், எந்த நிபந்தனையும் இல்லாமல் இணைந்து பணியாற்ற தயார், ஒன்றுபட்டால் வெற்றி, இல்லையேல் தான் உட்பட அனைவருக்கும் வீழ்ச்சிதான் என்று ஆதங்கத்தோடு பேசியுள்ளார் OPS. நான் சொல்லிட்டேன், எனக்கு எந்தவித நிபந்தனையும் கிடையாது. அம்மா எனக்கு 3 முறை முதலமைச்சராக கொடுத்துட்டாங்க. 12 வருஷம் பொருளாளராக கட்சியில் இருந்துட்டேன். நான் பொருளாளராக பதவியாக இருக்கும்போது 2 கோடி ரூபா பற்றாக்குறை. நான் வெளியே வரும்போது 256 கோடி ரூபாய் வைப்பு நிதியாக வைத்து வந்தேன். அதிமுகவில் செங்கோட்டையன் சர்ச்சை அடங்குவதற்குள் புதிதாக வீடியோ ஒன்றை வெளியிட்ட RB உதயகுமார், எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மறு உருவம்தான் EPS, அவர்களுக்கு பிறகு அதிமுகவுக்கு சோதனை வந்தபோது மீட்டெடுத்து இயக்கத்தை கட்டி காத்தவர் எடப்பாடி, அதிமுகவுக்கு கிடைத்த இறையருள் அவர் என்று சிலாகித்து பேசினார். திராவிட இயக்கம் திமுகவானது துவங்கி திமுகவில் இருந்து அதிமுக பிறந்த கதை வரை பலவற்றையும் அந்த வீடியோவில் பேசியுள்ளார். செங்கோட்டையனுக்கான பதிலடியாக இது பார்க்கப்படும் நேரத்தில் செங்கோட்டையனோடு தனக்கு எந்த முரண்பாடும் இல்லை, அவர் கட்சிக்கு விசுவாசமானவர் என்று நேர்மறையாகவே பேசினார் OPS. இந்த நிலையில்தான் RB உதயகுமாரை விமர்சித்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் OPS-இன் மகன் ரவீந்திரநாத். அவரது பதிவில் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு RB உதயகுமார் அவர்களே, நேற்று மாண்புமிகு அம்மா அவர்களின் மறு உருவம் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள், இன்று மாண்புமிகு எம்ஜிஆர் மற்றும் மாண்புமிகு அம்மா அவர்களின் மறு உருவம் புரட்சி தமிழர் திரு எடப்பாடி பழனிசாமி, நாளை யாரோ, என்ன விளையாட்டு இது என்று கிண்டலடிக்கும் விதமாக பதிவிட்டு விமர்சித்திருக்கிறார். எந்த நிபந்தனையுமே இல்லாமல் இணைய தயார் என்ற நிலைக்கு OPS வந்துவிட்டாலும் மகனோ எதிர்ப்பு நிலையில் இருந்து இறங்காமல் அடிக்கிறார். தனி கட்சி தொடங்கிய டிடிவி, அதிமுகவை ஒருங்கிணைத்தே தீருவேன் என்று கூறும் சசிகலா ஆகியோரிடம் பேசிவிட்டே OPS தனது முடிவை கூறுவதாகவே பார்க்கப்படும் நேரத்தில் ரவீந்திரநாத்தின் பதிவு இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை பிரதிபலிப்பதாக இருக்கிறது.